இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாழப்பாடியில் இருக்கிற புதுப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். அங்கே ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்துச்சு. சரி, அதை செஞ்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரமாக கிளம்பிட்டோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இல்லைங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா புதன் வியாழெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உருளைத்தனம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 9 மணி. இந்த இடத்துக்கு வரும்போது மணி 11 மணி போல் ஆயிடுச்சு. வந்தோடனே தலையோட தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கோயிலை சுற்றி உருளைத்தனம் போட்டுட்டு வந்தாச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே பண்டிகை நடக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துல தான் எப்பயுமே பண்டிகை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் 2 நாள் மட்டும்தான் உருளைத்தனம் போடுவாங்க. எப்பயுமே சாமிக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா தலையோட தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈர துணியோடு நம்ம நின்று பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன காரியம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்னாலும் கண்டிப்பாக சக்ஸஸாக கடவுள் நமக்கு கொடுப்பாரு. குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைதாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால லீவ் போட்டு கூட்டிகிட்டு வர முடியல. புதன்கிழமை காலையில் 4 மணிலேருந்து வியாழக்கிழமை நைட்டு வரலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் புதன் வியாழன் தாங்க இந்த கோயிலுக்கு வருவோம். அப்போ தான் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய கடையெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நாங்களாம் அந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே அம்மா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு